ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி சம்ஸ் இதில் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ சம்ஸ்ன்னு இருக்காது, இதில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன எது வந்து கேபிட்டல், எது வந்து ரெவென்யூ, எது வந்து டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது மட்டும்தான் நம்ம இதில் எழுத போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சு தான். சார் ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதும். கேபிட்டல்னால் என்னென்ன வரும், ரெவென்யூனா என்னென்ன வரும், டெஃபர்ட்னா என்னென்ன வரும் அப்படின்றது. ஸோ இதில் நம்ம இந்த சம்ஸ் போடும்போது ஒன்றுமே நமக்கு ஈஸியாக டீட்டெயில்டாக புரியும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன informations. So advertisement expenditure, the benefit of which will last for 3 years. So 3 வருஷமா அந்த advertisement expenditure வந்து benefits தருமா. Suppose more than 1 year. So more than 1 year அப்படினாலே நம்ம ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொன்று டெஃபர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து மோர் தென், இது ரெண்டுமே வந்து மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் இயர். ஸோ அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கேபிட்டல் இல்லைன்னா டெஃபர்ட். ஸோ மோர் தென் 1 year அப்படின்னாலே நம்ம இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த இடத்துல கேபிட்டல் அப்படின்றது பெரிய பெரிய அசட்டை தான் வந்து குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து எதை வந்து மீன் பண்ணுறாங்கன்னா டெஃபர்ட் அப்படின்றது என்னென்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அட்வர்டைசிங் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு நம்ம எழுதிக்கலாம்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஒன்று இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் இந்த இடத்துல மோர் தென் 3 yearsன்னு கொடுக்கும்போது அது வந்து டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. ஸோ இன்னொன்று வந்து மோர் தென் 1 year அந்த இது கணக்கு கொடி. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேட் அட் தி டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பில்டிங். ஸோ ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணால் அது என்னவா கன்சிடர் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா. ஏன்னா இந்த பேமெண்ட் வந்து ஒன்ஸ் தான் பே பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் தான் பே பண்ணுவாங்க பில்டிங்காக. ஸோ மோர் தென் 1 year அப்படின்னு அர்த்தம். Expenditure incurred on repairs and whitewashing at the time of purchase of old building in order to make it usable. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்பேர் அண்ட் ஒயிட் வாஷிங் இதில் ஓல்டு அசட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஓல்டு பில்டிங் இந்த மாதிரி பில்டிங்காக எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அது எல்லாமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, டெஃபர்ட்னா. ஸோ கேபிட்டல் அப்படின்றது ஒரு அசட்டு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வரும். டெஃபர்ட் அப்படின்றது டெஃபர்ட் ரெவென்யூ அப்படின்னாலே என்னென்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், ஒரு எக்ஸ்பென்சஸ். ஆனால் மோர் தென் 1 year, ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணுறது எல்லாமே வந்து என்னென்னா அது பார்த்திங்கன்னா சின்ன செலவு தான். ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒரு சின்னது அட்வர்டைசிங் சார்ஜஸ் தான். பட் அது பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தது தான். இந்த இடத்துல என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேட் அட் தி டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பில்டிங் அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம். கரெக்டாக. ஸோ இது வந்து பில்டிங்கானது, இது வந்து லேண்ட் ஆனது. ஸோ அப்போது ரெண்டுமே. ஸோ இது கேபிட்டல், இது வந்து அசெட் தானே. ஸோ அசெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அதனால் நம்ம அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு இந்த லெசன் நீங்கள் தரோவாய்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம 12th போகும்போது இதுக்குன்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ரெவென்யூ சார்ஜஸ் பேட் ஃபார் ரீமாடலிங் தி ஓல்டு பில்டிங் பர்ச்சேஸ். என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பேர் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு பில்டிங்காக. ஸோ ஓல்டு பில்டிங் அப்படின்னாலே நம்ம கண்ணு மூடிட்டு போட்டுடலாம் என்னென்னு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு கேரேஜ் பேட் ஆன் குட்ஸ் பர்ச்சேஸ். ஸோ ஒரு பொருளை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, கேரேஜ் பேட் பண்ணுவாங்க. அதாவது இங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு போகிறக்கு கேரேஜ் சார்ஜஸ், அதாவது கேரிங் சார்ஜஸ் பே பண்ணுவாங்களா, அதுதான் இந்த எக்ஸ்பென்சஸ். ஸோ இது என்ன அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதான், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு லீகல் எக்ஸ்பென்சஸ் பேட் ஆன் ரைசிங் லோன். ஸோ ஒரு லோன் வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, லீகல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் வந்து இட்ஸ் ஒன் டைம் தான். ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நம்ம லோன் வாங்குவோம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும், கேபிட்டல். ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை வாங்குறோமா நெக்ஸ்ட் அடிக்கடி திருப்பி அந்த எக்ஸ்பென்சஸ் வருதா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்கரிங் இன் நேச்சரான்னு பார்க்கணும், ரெக்கரிங்காக நான் ரெக்கரிங் அப்படின்னு. ஸோ
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங், ஸோ இது நம்ம பார்த்தாலே நம்ம போட்டலாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர். ஸோ ரிப்பேர் பண்ணால் நம்ம என்ன ஆகும், ஸோ இது வந்து ஃபர்னிச்சருக்கு இதுவுமே அசெட்டு தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்திங்க 50,000, இங்கே 1 lakh, சாரி 10 lakh. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ இது ரெவென்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பில்டிங்க்கு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க, இதுவுமே ரெவென்யூ தான். ஆனால் இதுவே இங்கே ஒரு சம் நம்ம பார்த்தோம், ரிப்பேர். ஸோ நெக்ஸ்ட் 50,000 பேட் ஃபார் ரயில்வே சைட்டிங். ஸோ ரயில்வே சைட்டிங்காக 50,000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுனா ஒரு ரயில்வேஸ்க்காக ஒரு சைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதனால் இது ரெவென்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். ஸோ ஒரு ஃபர்னிச்சர் விற்கும் போது அதில் கொஞ்சம் லாஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நான் கேரேஜ் பேட் ஆன் கூட்ஸ் சோல்ட். ஸோ ஒரு பொருள் விற்கும் போது கேரேஜ் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுவுமே ரெவென்யூ. ஏன்னா திருப்பி நம்ம ஒரு கூட்ஸை வாங்கும்போது கண்டிப்பாக கேரேஜ் சார்ஜஸ் நம்ம பே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லீகல் ஃபீஸஸ் பேட் டு லாயர் ஃபார் அக்வயரிங் அ லேண்ட். ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக லீகல் ஃபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான். ஸோ அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெவி அட்வர்டைசிங் காஸ்ட் ஆஃப் ₹12 lakhs ஸ்பெண்ட் ஆன் இன்ட்ரடியூசிங் அ நியூ ப்ராடக்ட். ஸோ இந்த என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய அட்வர்டைசிங் பண்ணியிருக்காங்க ஒரு புது ப்ராடக்ட்டுக்காக. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ரெவென்யூ, அதாவது எக்ஸ்பென்சஸ் தான், அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ அப்போ நம்ம இது என்னென்னு போட்டலாம், டெஃபர்ட் ரெவென்யூ அப்படின்னு நம்ம போட்டுருவோம். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ அப்போ என்ன இருக்குது, ஒரு கூட்ஸை நம்ம விற்றுருக்கோம், எவ்வளோ 75. ஸோ அது நமக்கு ஒரு கூட்ஸை விற்றுருக்கோம், அது என்ன நமக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். நெக்ஸ்ட்டு லோன் பாரோட் ஃப்ரம் பேங்க். ஸோ ஒரு லோனை நம்ம வாங்குகிறோம், அது என்ன ஆகும், கேபிட்டல். லோன்ன்றது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வாங்குறது. ஸோ அதனால் கேபிட்டல். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே விற்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சாரி, இது வந்து ரெசிப்ட். ஸோ இது வந்து கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 ரெசிப்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரிசீவ்டுனா நம்ம ரெசிப்ட்ஸ்ன்னு மாற்றிக்கணும். கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னா என்ன, நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 1400 wages paid in connection with the erection of new machinery. ஸோ நியூ மிஷின் நம்ம வந்து நியூ மிஷின் வாங்கினதுக்காக நமக்கு ஒரு வேஜஸ் சார்ஜஸ், அதாவது அந்த பொருளை ஷிஃப்ட் பண்ணுறக்கோ அந்த பர்பஸ்க்காக ஒரு 1400 செலவாயிருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுங்க, எக்ஸ்பெண்டிச்சர்னு போடுங்க. இல்லைன்னா அது இன்கம்மாக இருந்துச்சுன்னா ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு போடுங்க. ஆடிட் ஃபீஸ் பெய்டு. ஸோ ஆடிட் ஃபீஸ் பெய்டுனா என்ன, அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுவுமே நமக்கு ரெவென்யூ. இல்லை சின்ன எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு 2000 paid for servicing the company vehicle. ஸோ வெஹிக்கிள் நம்ம மெயின்டைன் பண்ணோம், அதாவது சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு ரிப்பேர் டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் செகண்ட் ஹேண்ட். ஸோ செகண்ட் ஹேண்ட் வாங்கின மிஷின் என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆக்சுவலானா கேபிட்டல். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் ஒரு அசட்டுக்காக. நெக்ஸ்ட்டு ரெண்ட் பேட் ஃபார் ஃபேக்ட்ரி. ரெண்ட் அப்படின்றது எவ்ரி மந்த் நம்ம
பே பண்ணுறதா. ஸோ அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ் போடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கமிஷன் ரிசீவ்ட், இந்த மாதிரி லோன் borrowed ஃப்ரம் பேங்க், சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இது எல்லாமே நமக்கு ரெசிப்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ரெசிப்ட் அப்படின்னு போடணும். ஸோ அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வெதர் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேபிட்டல், ரெவென்யூ, டெஃபர்ட் கேட்பாங்க. ஸோ ஒன்றா எக்ஸ்பென்சஸாக இல்லை ரெசிப்ட்ஸான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த சாப்டரில் இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும், வேறு இன்னும் பெரிய சம்ஸ் கிடையாது. ஸோ இதோட கான்செப்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ கேபிட்டல்னால் என்ன, ரெவென்யூன்னு என்ன, டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.